வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் சொல் இலக்கணத்தில் 4 வகை சொற்கள், அதாவது இலக்கண வகையால் 4 வகை சொற்கள் பார்க்க போகிறோம். சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்தோ பல எழுத்துக்களோ தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். சொல்லின் வேறு பெயர்கள் மொழி, பதம், கிளவி. சொல்லின் பொது இலக்கணம்: ஒரு மொழி தொடர்மொழி பொதுமொழி என்றா இருதிணை ஐம்பால் பொருளையும் தன்னையும் மூவகை இடத்தும் வழக்கொடு செய்யுளின் வெளிப்படை குறிப்பின் விரிப்பது சொல்லே அப்படின்னு நன்னூல் நூற்பா 259 சொல்லுது. இதன் பொருள் என்ன? ஒரு மொழி என்பது தனிமொழி, தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வந்து இரு திணைகளையும் ஐம்பாலையும் அதன் பொருளையும் தன்னையும் மூவகை இடத்தையும் வழக்கு செய்யுளின் வெளிப்படையாக குறிப்பாகவும் விரிப்பது சொல் அப்படின்னு நன்னூல் நூற்பா நமக்கு சொல்லுது. அடுத்தது, இலக்கண வகையால் சொல் 4 வகைப்படும். எவை? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கண வகையால் 4 வகை. முதல்ல பெயர்ச்சொல் பார்க்கலாம். ஒன்றன் பெயரை உணர்த்தும் சொல் பெயர்ச்சொல் ஆகும். பெயர்ச்சொல் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் 6 அடிப்படையில் தோன்றும். பெயர் சொற்கள் வேற்றுமை உருபை ஏற்று வரும். திணை, பால், எண், இடம் இவற்றை பெயர் சொற்கள் உணர்த்தும். எடுத்துக்காட்டு பாருங்க: மனிதன், மரம், பறவை. சேலம், தோட்டம், மாதம், ஆண்டு, இலை, பூ, பசுமை, நன்மை, வட்டம், ஆடுதல், படித்தல். இவைகளெல்லாம் 6 பெயர் சொற்களையும் உள்ளடக்கிய சொற்கள். இவைகள்தான் பெயர் சொல்லில் வரும். அடுத்ததா வினைச்சொல். ஒரு பொருளின் வினையை உணர்த்துவது வினைச்சொல்லாகும். உயர்திணையோ அக்ரிணையோ உயிருள்ளவை அவைகள் செய்யக்கூடிய செயலைத்தான் நம்ம வினை அப்படின்னு சொல்கிறோம். வினையின் வேறு பெயர்கள்: தொழில் பெயர்னு சொல்கிறது வினையைத்தான் குறிக்கும். செயலை குறிப்பது, ஒரு பொருளின் இயக்கத்தை குறிப்பது. பேச்சு வழக்கில் வேலைன்னு சொல்லுவோம், பணின்னு சொல்லுவோம். இவைகளெல்லாம் நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்க: வினைச்சொல்லுக்கு சக்தி படிக்கிறாள். சக்தி என்ன வேலை செய்கிறாள்? படிக்கிறாள். இனியன் எழுதுகிறான். இனியனுடைய தொழில் என்ன? எழுதுவது. சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். மாடு மேய்கிறது. பறவைகள் பறக்கின்றன. இப்படி பொருட்கள் செய்யக்கூடிய செயலைத்தான் நாம் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். வினைச்சொற்கள் காலத்தை உணர்த்தும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று காலத்தை வினைச்சொற்கள் உணர்த்தும். வினைச்சொற்கள் வேற்றுமை உருபுகளை ஏற்காது. அடுத்தது இடைச்சொற்கள். பெயரையும் வினையையும் தமக்கு இடமாக கொண்டு, இடைனா இடம், வரும் சொற்கள் இடைச்சொற்கள். பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில் வரக்கூடிய சொற்களையும் நாம் இடைச்சொற்கள்னு சொல்கிறோம். எவை எவை இடை சொற்களாக வரும்? வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல், கு, இன், அது, கண் இருக்கு இல்லையா? இவை இடைச்சொற்களாக வரும். உவம உருபுகள் போல, புறைய, ஒப்ப, உரள இந்த சொற்களெல்லாம் உவம உருபுகளாக வரும். சாரிய எழுத்துக்கள் இடைச்சொற்களாக வரும். காலம் காட்டும் இடைநிலைகள், அதாவது இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை இவைகள் இடைச்சொற்களாக வரும். அசைநிலைகள், பொருளற்ற சொற்கள் அசைநிலைகள் இடைச்சொற்களாக வரும். சுட்டு எழுத்துக்கள் இடைச்சொற்களாக வரும். என்ற எழுத்து, வினா எழுத்துக்கள், தான், ஏகார, ஓகார, என எனும் சொற்கள் எல்லாம் இடைச்சொற்களாக வரும். எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எடுத்துக்காட்டு பாருங்க: நூலை படித்தான். ஐ வேற்றுமை, இதில் வேற்றுமை உருபு இடைச்சொல்லா வந்திருக்குது. தேன் போன்ற மொழி, இந்த போன்ற என்ற சொல் உவம உருபு, அது இடைச்சொல்லா வந்திருக்குது. சாரியை, வந்தனன், இந்த அன் என்பது சாரியை. அடுத்தது படித்தான். இத்து என்பது காலம் காட்டும் இடைநிலை, இறந்த காலத்தை காட்டுது. அப்போ காலம் காட்டும் இடைநிலை இடைச்சொல்லா வருது. அடுத்ததா அணங்கு, கொள், சென்மியா, இந்த கொள், மியா இந்த சொற்கள் எல்லாம் அசைநிலை சொற்களா இடைச்சொல்லாக வரும். அவ்வீடு, இது, ஆ, ஈ என்ற சுட்டு எழுத்துக்கள் இடைச்சொற்களாக வரும். உணவும், உடையும், இந்த என்ற சொல் இடைச்சொல்லா வரும். படித்தாயா, ஆ என்ற வினா எழுத்து இடைச்சொல்லாக வரும். கண்ணன் தான் வென்றான். தான் என்பது ஒரு இடைச்சொல், அது அதன் பொருளை மாற்ற வரும். குரலே சிறந்தது, ஏகார
ஓகாரம் இடைச்சொல்லாக வந்தது. தீயது செய்தல் அறமோ ஓகாரம் இடைச்சொல்லாக வந்தது. நிலமென நீரென தீயென இப்படி வர்றதுலாம் என என்ற சொல் இடைச்சொல்லாக வரும். இப்படி இடைச்சொற்கள் வரும். அடுத்தது உரிச்சொல். பெயருக்கும் வினைக்கும் உரிமை பூண்டு அவற்றின் பண்பினை விளக்கி அடைமொழியாய் வரும் சொற்கள் உரிச்சொற்களாகும். இச்சொற்கள் செய்யுளுக்கே உரியதாய் வழங்கி வரும். பாருங்க, இவற்றை ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொற்கள், பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல் என 2 வகைப்படுத்துவாங்க. ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் அப்படின்னா என்னன்னா, ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, மிகுதி என்ற ஒரே பொருளை எத்தனை சொற்கள் வருதுன்னு பாருங்க. சால பெரிது, உரு பொருள், தவ பெரிது, நனி சிறந்த, இடும்பை கூர் வயிறு, களி உவகை, இவைகள் எல்லாம் மிகுதி என்ற ஒரே பொருளை தரக்கூடிய உரிச்சொற்கள். என்னென்ன வந்திருக்கு பாருங்க, சால, உரு, தவ, நனி, கூர், களி, இவை அத்தனைக்கும் ஒரே பொருள் என்னன்னா மிகுதி என்ற ஒரு பொருள். அடுத்ததா பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல். பல குணங்கள் இருக்கும், ஆனால் உரிச்சொல் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அதைத்தான் பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்க, கடி. இந்த சொல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிச்சொல் தான், ஆனால் இதனுடைய பொருள்கள் பல மாறி வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, கடிநகர், காப்பு, பாதுகாப்பான நகரம், கடிவேல், கூர்மையானது, கடிமலர், மனம் வீசக்கூடிய மலர், கடிமார்பன், விளக்கமான, கடியற மகளிர், அச்சம், கடியற சிறப்பு, எம்மம்பு கடிவிடுதும், விரைவு, கடியுட் கடவுள், மிகுதி, கடிமணச்சோலை, புதுமை, கடிமுரசு, ஆர்த்தல், கடிமது நுகர்வ, வரைவு, கடிவினை முடுகினி, மன்றல், கடிமிளகு தின்ற, கரிப்பு. இப்படி கடி என்ற ஒரே ஒரு உரிச்சொல் 13 பொருள்களில் வர்றது. இதைத்தான் நாம் பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கு வகுப்பில் இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படும்னு பார்த்தோம். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அடுத்த வகுப்பில் பெயர்ச்சொல்லின் வகைகளை பற்றி பார்க்கலாம். இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி.